நம் நாடு ஒரு பெரிய கூட்டு நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது பொது கருத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த தனிப்பட்ட விஷயங்களை காண்பது எனக்கு வேதனை அளிக்கிறது. இதைவிட நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எனது தனிப்பட்ட வாழ்க்கையை பார்ப்பது வதந்திகளாக மாறியது. உண்மை அல்லது இரக்கமின்றி முறுக்கப்பட்டது. ஆழ்ந்த அதிர்ச்சிகரமானதாக இருந்தது. என்ம சைலன்ஸ் நம் ஒரு பலவீனம் அல்லது உயிர் வாழ்வது. ஆனால் எனது பயணம் அல்லது என் வடுக்கள் தெரியாதவர்களால் எனது ஒருமைப்பாட்டை கேள்வி கேட்கும்போது நான் பேச வேண்டும். பின்னடைவு மற்றும் கடின உழைப்பு மூலம் எனது வாழ்க்கையை உருவாக்கியுள்ளேன். திருமணத்தில் எனது கடந்த கால உறவுகளில் இருந்து யாரையும் தனிப்பட்ட லாபம் அல்லது கடன் வாங்கிய புகழ் ஆகியவற்றிற்கான மலிவான அனுதாபத்தை கையாள நான் அனுமதிக்க மாட்டேன். இது எனக்கு ஒரு விளையாட்டு அல்ல. இது என் வாழ்க்கை, என் உண்மை, என் குணப்படுத்துதல். சட்ட செயல்முறைக்கு நான் முழுமையாக உறுதியுடன் இருக்கிறேன். அது உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்று நம்புகிறேன். நீதி மற்றும் நானே இருவருக்கும் அடிப்படையாக நான் இதை கண்ணியத்துடன் தொடர்ந்து செல்லுவேன். ஒரு வயது வந்தவராகவும் பல ஆண்டுகளாக உடல், மன, உணர்ச்சி மற்றும் கடுமையான நிதி துஷ்பிரயோகங்களில் தப்பிப்பிழைத்தவராக சேர்க்க வருத்தமாக இருக்கிறது. இந்த ஆண்டுகளில் எனது சொந்த பெற்றோரை சந்திப்பதிலிருந்தும் தனிமையில் நான் கூண்டு வைத்தேன். ஒரு யதார்த்தத்தில் சிக்கிக் கொண்டேன். என் திருமணத்தை குணப்படுத்துவதற்கும் காப்பாற்றுவதற்கும் ஒவ்வொரு நேர்மையான முயற்சியும் இருந்த போதிலும் தாங்க முடியாத ஒரு யதார்த்தத்தில் சிக்கிக் கொண்டேன். விலகிச் செல்வதை தேர்ந்தெடுப்பது லேசாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அல்ல. எனவே இதை நான் உங்களுக்கு கனமான இதயத்துடன் எழுதுகிறேன். விவாகரத்துக்காக தாக்கல் செய்வதற்கான எனது முடிவு குறித்து என்னை பற்றி உண்மையிலேயே அக்கறை கொண்ட எனது குடும்பத்தினருக்கும் எனது நெருங்கிய நண்பர்களுக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும் நான் ஏற்கனவே தெரிந்திருக்கிறேன். எனது பிரிந்த முன்னாள் மனைவி உட்பட அனைவரின் தனியுரிமையையும் பாதுகாக்க ஒரு உண்மையான விருப்பத்துடன் நான் அந்த தேர்வை செய்தேன். மேலும் மக்களை ஊகிக்கவோ அல்லது குற்றம் சாட்டவோ கூடாது என்று மக்களை வலியுறுத்தினேன். ஆனால் சைலன்ஸ் நம் குற்றத்திற்காக தவறாக கருதப்படுகிறது. தவறான குற்றச்சாட்டுகளால் நான் இப்போது பகிரங்கமாக இழிவுபடுத்தப்படுவதை நான் காண்கிறேன். அது எனது தன்மையை மட்டுமல்ல, சமீபத்திய பொது தோற்றங்களின் அடிப்படையில் ஒரு தந்தையாக எனது பங்கையும் கேள்விக்குள்ளாக்குகிறது. நான் தெளிவாக இருக்கட்டும், இந்த புனையப்பட்ட கூற்றுக்களை நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன். நான் எப்போதுமே கண்ணியத்துடன், பின்னடைவுடன், நீதி மீதான நம்பிக்கையுடன் இருப்பதால் நான் தொடர்ந்து என் சத்தியத்தில் நிற்பேன். சோசலிஸ்ட் கட்சி. நான் வீட்டை விட்டு வெளியேற தேர்ந்தெடுத்த நிமிடத்தில் எக்ஸ் என்ற சொல் என் இதயத்தில் உருவாக்கப்பட்டது. நான் கடைசியாக சுவாசிக்கும் வரை அது அப்படியே இருக்கும். நிதி ஆதாயத்தில் வேரூன்றிய ஒரு பொது விவரிப்பில் என் குழந்தைகள் கருவிகளாக பயன்படுத்தப்படுவதையும் பொதுமக்களின் அனுதாபத்தை தூண்டுவதையும் பார்ப்பது என்னை மிகவும் உடைக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் பிரிந்ததிலிருந்து வேண்டுமென்றே அவர்களிடமிருந்து விலகி வைக்கப்பட்டுள்ளேன். கடந்த கிறிஸ்துமஸ் ஒரு நீதிமன்ற கூட்டத்தை தவிர அனைத்து தகவல் தொடர்புகளும் படிப்படியாக இருந்தன. ஆனால் நன்கு கட்டமைக்கப்பட்ட கட்டா என் சொந்த குழந்தைகளை பார்ப்பதிலிருந்தோ அல்லது அணுகுவதையோ தடுக்க பவுன்சர்கள் இப்போது எல்லா இடங்களிலும் அவர்களுடன் வருகின்றனர். மேலும் நீங்கள் ஒரு தந்தையாக என் பங்கை கேள்விக்குள்ளாக்குகிறீர்களா? மூன்றாம் தரப்பினரின் மூலம் என் குழந்தைகள் கார் விபத்தில் சிக்கிய கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு மட்டுமே நான் கற்றுக்கொண்டேன், ஒரு தந்தையாக அல்ல, ஆனால் கார் பழுதுபார்க்கும் காப்பீட்டிற்கு எனது கையொப்பம் தேவைப்பட்ட போதுதான். அவற்றை சரிபார்க்க நான் இன்னும் அனுமதிக்கப்படவில்லை. எனது பிரார்த்தனைகள் மற்றும் அவர்கள் மீதான எனது நிபந்தனையற்ற அன்பை நான் நம்புகிறேன். என் குழந்தைகள் எப்போதும் பாதுகாப்பான, பலனளிக்கும் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள். அவர்கள் தாங்க தகுதியற்ற எந்த ஒரு குழப்பத்தையும் பொருட்படுத்தாமல். இருப்பினும் எந்த தந்தையும் இதற்கு தகுதியற்றவர். என்னிடம் இருந்த அனைத்தையும் என் முன்னாள் மனைவி மற்றும் குடும்பத்தினரை நான் நேசித்தேன், ஆதரித்தேன். விரைவில் அவர்கள் உண்மையை அறிந்து கொள்வார்கள். ஒரு மனிதனாகவும் தந்தையாகவும் நடந்து செல்ல எனக்கு எடுத்த வலிமையை புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் வாழ்கிறேன். எனது முன்னாள் மனைவியை திருமணத்தில் விட்டுவிட என் கடந்த கால சூழ்நிலைகளைப் பற்றிய முழு அறிவிலும் புரிதலிலும் மட்டுமே நான் முடிவு செய்துள்ளேன், என் குழந்தைகளை அல்ல. என் குழந்தைகள் என் நித்திய பெருமையும் மகிழ்ச்சியும். நான் என் வாழ்க்கையை வாழும் 2 சிறுவர்களுக்கு சிறந்ததை விட எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வேன். என்னுடையதை விட சிறியதாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு வலிமையான பெண் தனது தலையை உயரமாக பிடித்து எங்கள் அரசியலமைப்பால் வழங்கப்பட்ட அனைத்து சோதனைகளையும் சட்ட வடிவத்தில் பார்த்திருப்பார்.
மேலும் எங்கள் இரு காரணிகளிலும் இல்லாத அனைவரின் அனுதாபங்களுடன் விளையாடுவதில்லை. ஒரு வழங்குனரிடம் குறைக்கப்பட்டு என் குரலில் இருந்து பறிக்கப்பட்டதை விட என் இட்டீரவம், எனது சொந்த வருவாய் மற்றும் நிதி, எனது சொத்துக்களின் பங்குகள், எனது சமூக ஊடக கணக்குகள், எனது தொழில் முடிவுகள், எனது தொழில் ரீதியான கடன்களை தெரிந்து கொள்வது, பரம்பரை சானன்ஸ், தி இன்டர்வென்ஸ் டு தி இன்டர்வென்ஸ், என் தொழில் முடிவுகள் சுயநலமாக தன்னையும் அவளுடைய பெற்றோரையும் ஆடம்பரமாக வளப்படுத்திக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எனது வருவாயின் ஒரு பைசா கூட 5 வருடங்களுக்கும் மேலாக எனது சொந்த பெற்றோருக்கு அனுப்ப படவில்லை என்பதை உறுதி செய்கிறது. இன்று நான் யார் என்று என்னை உருவாக்கிய மக்கள். இன்னும் நான் அமைதியாக இருந்தேன். பொது நாடகத்தை தவிர்ப்பதற்காக நான் சகித்துக் கொண்டேன். சாதாரணமாக செயல்பட்டேன். தொடர்ந்து பணம் செலுத்தினேன். ஆனாலும் நான் ஒரு தங்க வாத்து போல நடத்தப்பட்டேன், கணவன் அல்ல. எனது நிதி, முடிவுகள், சொத்துக்கள், எனது பெற்றோர் மற்றும் குழந்தைகளுடனான எனது பிணைப்பு கூட என்னிடமிருந்து அன்பு என்ற போர்வையில் எடுக்கப்பட்டு தனிப்பட்ட செறிவூட்டலுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் சைலன்ஸ் நத்திற்கு வரம்புகள் உள்ளன. நிம்மதியாக விலகிச் செல்ல நான் விருப்பம் இருந்த போதிலும் வாழ்க்கை முறை என்ற போர்வையில் மூர்க்கத்தனமான கோரிக்கைகளை புறக்கணித்து எனது சாத்தியக்கூறுகளுக்கு ஏற்றவாறு அனைத்து பொறுப்புகள் மற்றும் செலவினங்களுக்கும் நான் தொடர்ந்து பணம் செலுத்தினேன். இது இப்போது எனது நிதித் துயரத்தின் மூல காரணமாகும். சட்ட சிக்கல்கள், நிதி திரிபு மற்றும் என் குழந்தைகளிடமிருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்படுவது என்னை வேறு வழியில்லாமல் விட்டுவிட்டது. சமீபத்திய கார் விபத்து பற்றிய செய்திகளுக்குப் பிறகு கட்டுப்பாட்டிலிருந்து, கையாளுதலில் இருந்து நான் எனது எல்லா கொடுப்பனவுகளிலிருந்தும் விலகிச் செல்ல வேண்டியிருந்தது. ஏனென்றால் அதில் ஏதேனும் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்கு உண்மையிலேயே இருந்ததா என்பதை இனி என்னால் உறுதியாக நம்ப முடியாது. நான் இன்னும் இல்லை. மேலும் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், நான் தப்பிக்க விலகிச் செல்லவில்லை. நான் உயிர் வாழ்வதற்காக விலகிச் சென்றேன், இறுதியாக வாழவும், என் அமைதி மற்றும் சத்தியத்தில் கொஞ்சம் மற்றும் எஞ்சியதை பாதுகாக்கவும் ஒரு வாய்ப்பை பெறினேன். திரைப்படத் துறையில் உள்ளவர்களுக்கு உண்மை தெரியும். பல ஆண்டுகளாக திரைக்கு பின்னால் அமைதியான போர்களையும் இரக்கமற்ற கையாளுதலையும் எதிர்கொண்டேன். 1 வருடத்திற்கு முன்பு தனது தாயின் பல கோடி கடனுக்காக ஒரு ஜாமீனாக கையெழுத்திட வசதியாக என்னை வற்புறுத்துவது உட்பட எல்லாவற்றிலும் நான் இப்போதே சென்று என் நிதிகளை முற்றிலுமாக பறித்த ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். 10 நாட்களுக்கு முன்பு அவளுடைய தாயார் என்னை செயல்படுத்தும்படி கட்டாயப்படுத்தினார். அவளுடைய கடன்களுக்காக நான் கொடுத்த ஜாமீனை ஈடு செய்தார். அவளும் அவரது குடும்பத்தினரும் இதுதான். அவர்களுக்கு பணம், ஜாமீன் கையொப்பங்கள் தேவைப்படும் போது அவர்களுக்கு ரவி மோகன் என்ற பெயர் தேவை. கடந்த 16 ஆண்டுகளாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இதுதான். ஆயினும் கூட நான் எந்த நேரத்திலும் ஒரு பீனிக்ஸ் போல எழுவேன் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். நீங்கள் ராக் அடிப்பகுதியை தாக்கும்போது ஒரே வழி மேலே இங்கிருந்து தொடங்க நான் மிகவும் தயாராக இருக்கிறேன். கடவுள் என்னை எல்லா வகையிலும் வழிநடத்துகிறார். நான் என்னை மிகவும் தெளிவுபடுத்துகிறேன். இப்போது உங்கள் விளையாட்டை நிறுத்துங்கள். உங்கள் கவனத்தை தேடும் நோய்க்குறியே முன்னேறிச் செல்லுங்கள். இது பிரசாத்தில் இருந்து அப்பல்லோவுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு நாளில் என்னை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டிருந்தேன். மேலும் முக்கியமாக என் குழந்தைகளை அதில் மீண்டும் ஈடுபடுத்த துணிய வேண்டாம். நான் ஒரு சிறந்த தந்தையாக இருப்பேன். என்னிடமிருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உறவுகளும் எந்தவொரு எல்லா செயல்களுக்கும் நான் உங்களை பார்ப்பேன். பொய்யான கதைகளை சுழற்றுவதற்காக என் பிரிந்த முன்னாள் மனைவி மற்றும் அவரது தீய வழிகாட்டிகளால் முறுக்கப்பட்டிருப்பதைக் கண்டறிவது அதிர்ச்சியாகவும் முரண்பாடாகவும் இருக்கிறது. மேலும் அவளையும் என் குழந்தைகளையும் நான் துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டியது மற்றும் எனது குழந்தைகளை ஒரே நோக்கத்துடன் பெறுவதற்கான ஒரே நோக்கத்துடன் நிதி ஏற்பாடுகளை சேர்ப்பதற்கான சுயநல காரணங்களுக்காக சாதகமான பொது கருத்துக்களை பெறுவதற்கான சாதகமான பொது கருத்துக்களை பெறுவதற்கான சாதகமான பொது கருத்துக்களை பெறுவது. மேலும் பலதரப்பட்ட குழந்தைகளை விடாமல் சில காலங்களில் இறங்குவதைக் காட்டிலும் சில கால அவகாசம் இருந்த போதிலும் என்னை ஒரு சக நடிகர்களுடன் பொய்யாக இணைப்பது பெட் செய்யப்பட்டது. பொது பதவிகள் மற்றும் கடந்த கால நேர்காணல்கள் கணவனாகவும் தந்தையாகவும் எனது நடத்தை பற்றிய மிகவும் மாறுபட்ட படத்தை வரைகின்றன. அந்த உண்மை மாறவில்லை. நான் எப்போதுமே வெறுப்பு அல்லது ஆக்கிரமிப்புடன் பதிலளிக்கவில்லை. ஆனால் சைலன்ஸ் நத்துடன் மட்டுமே அமைதி மேலோங்கும் என்று நம்புகிறது. மேலும் ஊடகங்களால் தேவையில்லாமல் இழுக்கக்கூடாத என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக குணப்படுத்துதல் நீதிமன்ற அறைகளில் நடக்க வேண்டும், சமூக ஊடகங்களில் அல்ல. ஆனால் சர்ச்சை மட்டுமே பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கும்
சர்ச்சைகள் குறித்து புகழ் பெற விரும்புவதற்கும் ஒரே நாணயமாக தெரிகிறது. இது எனது பிரிந்த முன்னாள் மனைவியின், அவருடைய சலுகை பெற்ற குடும்பம், இதுவரை என் வாழ்க்கையை வடிகட்டிய செல்வம், என் திருமணத்தின் தொடக்கத்திலிருந்து மிகச் சிறப்பாக விளையாடியது. இந்த நபர்கள் வலியை உட்கொள்கிறார்கள். அதே தீவிரத்தை எதிர்கொண்ட எனது இணை மைத்துனரின் வாழ்க்கையை நான் கண்டதால் நான் அதை நன்கு அறிவேன். முதல் நாளிலிருந்து அவர்கள் கட்டுப்பாடு, படம் மற்றும் குழப்பத்தில் செழித்து வளர்ந்திருக்கிறார்கள். நான் இன்று பேசுகிறேன் நாடகத்திற்காக அல்ல, ஆனால் என் குரலை மீட்டெடுப்பதற்காக. ஆரம்பத்தில் நீரில் மூழ்கும் மனிதனை காப்பாற்ற தேர்ந்தெடுத்த நண்பராக இருந்த கெனிஷா பிரான்சிஸை பொறுத்தவரை, கண்ணீர், இரத்தம் மற்றும் எண்ணெய் உடைத்த வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வதற்கான தைரியத்தைத் தவிர வேறு எதுவும் இல்லாதபோது எனக்கு மிக விரைவாக ஆதரவின் உயிர்நகசலாக மாறியது. நான் என் சொந்த வீட்டை வெறுங்காலுடன் ஒரு இரவு உடையில் விட்டுச் சென்ற இரவில் அவள் என்னுடன் நின்றாள். எனது பணப்பையே, என் வாகனங்கள், ஆவணங்கள், என் உடைமைகள் மற்றும் எனது அடிப்படை ரவம் ஆகியவற்றிலிருந்து நான் அகற்றப்பட்டபோது சூழ்நிலையின் உணர்திறனை ஒப்புக்கொள்வது கெனிஷா தயங்கவில்லை. அவள் சிதறவில்லை. அவள் வெறுமனே காட்டினாள். அவள் ஒரு அழகான தோழன். இதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அவள் வெளிச்சத்தை சுமக்கிறாள். நான் போராடும் அனைத்து போர்களையும் அவள் பார்த்தாள். சட்ட, உணர்ச்சி, நிதி மற்றும் அங்கு இருக்க தேர்ந்தெடுத்தாள். புகழுக்காக அல்ல, கவனத்திற்காக அல்ல, ஆனால் சுத்த பச்சாத்தாபம் மற்றும் வலிமையிலிருந்து. நான் வெளிச்சத்தை சுமந்து மகிழ்ச்சியாக இருக்க தகுதியானவன் என்று அவள் எனக்கு நினைவூட்டினாள். அமைதியான போர்களுடன் போராடும் ஒவ்வொரு நபருக்கும் மட்டுமே இதை நான் முன்னோக்கி செலுத்துவேன். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு ஒளியை கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன். எனக்காகவும், என் பெற்றோராகவும், என்னை தொடர்ந்து வைத்திருந்த எனது குழுவினருக்காகவும் அவள் செய்தவற்றிற்காக புத்தகங்களுக்கு ஒன்றாகும், மேலும் மரியாதைக்குரிய ஒன்றாகும். அவளுடைய தன்மை அல்லது அவளுடைய தொழிலை நோக்கி அவமரியாதை, ஒரு கிசுகிசுப்பை கூட நான் எப்போதும் அனுமதிக்க மாட்டேன். அவர் ஒரு ஆன்மீக சிகிச்சையாளர், ஆம், ஒரு அற்புதமான பாடகரும் கூட, அதில் ஒரு நல்லவர். ஆரம்பத்தில் அவள் என் கதையை சுருக்கமாக கேட்ட நிமிடத்தில் அவள் எனக்கு ஒரு நண்பனாக மட்டுமே உதவுவாள், ஒரு சிகிச்சையாளராக அல்ல. அது சட்டத்திற்கு எதிரானது. நான் அதைவிட அதிகமாக அதை புரிந்து கொள்வதை விட அவள் எனக்கு உறுதியளித்தாள். சமூக பாதுகாவலர்கள் மற்றும் புகழ் பெற்றவர்களின் குடும்பத்தினருடன் அவதிப்பட்டார். என் ஏக்களால் பிணைக்கப்பட்ட அவரது வேலையில் உள்ளவர்கள் பெரும்பாலும் சைலன்ஸ் நமாக வாழ்கிறார்கள். நியாயமற்ற முறையில் குற்றம் சாட்டினர். எனக்கு உண்மை தெரியும். என்னை அறிந்தவர்கள் என் நன்றியை அறிவார்கள். நான் இதைச் சொல்வேன். நீங்கள் என் இதயத்தை மதிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கெனிஷாவுக்கும் அவ்வாறே செய்வீர்கள், தனிப்பட்ட முறையில் மற்றும் தொழில் ரீதியாக. இங்கே என்னை யார் எடுத்துக் கொண்டார்கள்? அவ்வாறு செய்ய முடியாத நபர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு நான் புத்திசாலி. யாரும் வீட்டில் அழிந்து போகவோ அல்லது என் வாழ்க்கையை அழிக்கவோ முடியாது. 2 முறை கடித்தால் வெட்கப்படுகிறேன், ஆனால் நான் 1 மில்லியன் முறை கடித்தேன். அதனால் நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியும். நான் நன்கு அறியப்பட்ட ஒரு தனிநபர். என் உண்மையான அழைப்புக்காக நான் வாழும்போது நீங்கள் அனைவரும் எனக்கு உறுதியற்ற புரிதலை தருவீர்கள் என்று நம்புகிறேன். சினிமா இப்போது எனக்கு மிகவும் பிடித்த பகுதி எப்போதும் இருந்தது. எந்தவொரு முன்கூட்டிய தீர்ப்புகளையும் வழங்குவதைத் தவிர்த்த எனது ரசிகர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் ஊடகங்களுக்கு என்னுடன் நின்றதற்கு நான் மனமார்ந்த நன்றி. உங்கள் ஆதரவும் புரிதலும் என்பது சொற்கள் எப்போதும் வெளிப்படுத்தக்கூடியதை விட அதிகமாகும். மேலும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் முடிவற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ரசிகர்கள், பொதுமக்கள் மற்றும் ஏமாற்றத்தை வெளிப்படுத்திய ஊடகங்களுக்கும், சமூக ஊடகங்களில் போதங்கள் மற்றும் ரீல்களை தயாரிப்பதில் ஈடுபடும் மற்றவர்களுக்கும், எனது தன்மை மற்றும் எனது தோழரை தாக்கி எங்களை தீர்ப்பளிக்கும் கடந்த சில நாட்களில் எனக்கு ஏற்பட்ட துக்கம், இதுபோன்ற உள்ளடக்கத்தின் காரணமாக எனக்கு ஏற்பட்ட துக்கம், கடந்த 16 ஆண்டுகளாக நான் அனுபவிப்பதை அடிப்படையாக கொண்ட எனது உயிரினங்களை நான் உறுதிப்படுத்தவில்லை. மேலும் எங்கள் சட்ட அமைப்பை நான் உறுதியாக நம்புகிறேன். முகாம், புகழ், வற்புறுத்தல் மற்றும் உணர்ச்சிபூர்வமான கையாளுதல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள், புகழ், வெற்றி அல்லது தொழில்களை பொருட்படுத்தாமல் பெண்கள் பொதுவாக தங்கள் கூட்டாளர்களிடமிருந்து எவ்வாறு அனுபவிக்கிறார்கள் என்பதை பொறுத்தவரை நான் இப்போது இதை பயமின்றி சொல்கிறேன். நான் அதை வாழ்ந்தேன். எனவே எந்த விலையிலும் இதுபோன்ற வாழ்க்கைக்கு திரும்பிச் செல்ல வேண்டாம் என்று நான் முடிவு செய்துள்ளேன். இதே போன்ற காலங்களில் சென்று கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களால் மட்டுமே அவர்களின் நகர்வுகளை உறுதிப்படுத்த முடியும்.
மேலும் உங்கள் சூழ்நிலைகள் உங்களை சமாளிக்க உதவக்கூடிய தேர்வுகளுக்கு வழிவகுத்துள்ளன. இது குறித்த எனது கடைசி அறிக்கை இது. எவ்வாறாயினும் அவர்கள் அதிக அழிவுக்கு ஆளாக நேரிடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் நான் ஒரு குடிமகனாக பின்பற்றி நீதிமுறையை பின்பற்றுவேன். நான் செய்த தேர்வுகளில் நான் தெய்வீகமாக மகிழ்ச்சியடைகிறேன். என் வாழ்க்கையில் இந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் மட்டத்தில் நான் இல்லை. ஆனாலும் நான் நன்றியுள்ளவனாகவும் அதற்கு அப்பாலும் மட்டுமே இருக்கிறேன். அன்புடன் ரவி மோகன். வாழவும் வாழவும்.